மீண்டும் தொடர்கின்றது உலக பார்வை. அடுத்து பார்த்தோம் என்ற 1960 இந்தியாவுக்கு ஆதரவா சீனா அணுகுண்டு வீச அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிற ஒரு தகவல் வந்திருக்கின்றது. எந்த அளவு இருக்கின்ற 1960 சீனா இந்தியா மீது படையெடுத்தது. படையெடுத்தப்ப எந்த அளவுக்கு சீனா அதில் வெற்றி அடைந்ததுதான் சொல்லலாம். சீனா மிகப்பெரிய வெற்றி அதில் அடைந்தது. நம்மளுடைய பிராந்தியங்களில் பல விஷயங்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இருந்தாலும், ஆனால் இந்த விஷயத்தில் அமெரிக்காவிற்கு அமெரிக்கா இந்தியாவுக்கு முழு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்கான விஷயங்களை வெளியிடுறதுக்காக லிசனிங் இன் த சீக்ரெட் ஒயிட் ஹவுஸ் ரெக்கார்டிங் ஆஃப் ஜான் எஃப் கெனடி, எப்படின்னா ஒயிட் ஹவுஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைவருமே பதிவு செய்யப்படுகின்றது. பதிவு செய்து அதை புத்தகமா ஜான் கெனடியுடைய குடும்பத்தை சேர்ந்த கேரோலின் கெனடி அவருடைய மகன் கேரோலின் கெனடியும் டெட் விட்னரும் இதை செய்தியாக்கி அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டு இருக்கின்றார்கள். இந்த செய்தியில் எப்படின்னா, இந்தியா மீது ஒரு சாஃப்ட் கார்னர், நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா ஒரு முக்கியமான செய்தி இது, ரஷ்யா தான் இந்தியா மீது சாஃப்ட் கார்னர் இருக்கும், ரஷ்யாவுக்கு இந்திரா காந்தி போன்றவர்கள்லாம் இருக்கிறப்ப ரஷ்யா மீது தான் நம்ம ரஷ்யா நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா நாளைக்கு ரஷ்யா வரும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்கிறப்ப, ஏன் ஒரு விஷயம் எப்படி பார்க்கணும்னா, இதை அமெரிக்காவும் நமது மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்கிற செய்தியா இது இருந்தா கூட எப்போதுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்களேன், அமெரிக்கா பார்க்குறப்ப அதிகமான ஜனத்தொகையில் அன்னைக்கு இருக்கக்கூடிய நாடாகவும் சீனா தான் இருந்துகிட்டு இருக்கிறப்ப, இங்கு ஒரு சக்தி மிக்க வல்லரசு நாடாக சீனா இருக்கிறப்ப, அந்த நேரத்தில் நம்ம இந்தியாவுக்கு உதவி பண்ணோம்னா நமக்கு பல்வேறு விதத்தில் அது மிகப்பெரிய உதவியா இருக்குங்கிற அடிப்படையில் கூட ஜான் எஃப் கெனடி இந்த விஷயத்தை செய்திருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு நாடு பாதிக்கப்படும் போது, ஒரு நாடு கஷ்டப்படும் போது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் போலித்தனமா அந்த நாடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு, அந்த நாடு பாதிப்பு கொண்டிருக்கின்றது, அந்த நாடு அணு ஆயுதங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றது என்ற போக்கில் நம்ம ஜார்ஜ் புஷ் இருக்கிறார், ஜூனியர் புஷ், இப்ப சீனியர் புஷ் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறார். இன்னைக்கு மௌத்தா போயிருவாரோ, இறந்து போயிருவாரோ, நாளைக்கு இறந்து போயிருவாரோ என்ற மோசமான இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கின்றார். நுரையீரல் புற்றுநோயோ ஏதோ ஒரு நோயில மிக கொடூரமாக இறந்து போகக்கூடிய, கொடூரமாக இறந்து கொள்ளக்கூடியவராத்தான் அவர் இருக்கணும். ஏனென்றால் தேவையே இல்லாமல் ஒரு போரை ஏற்படுத்தி தேவையே இல்லாமல் ஒரு நாடை சின்னாபின்னம் ஆக்குனதற்கு முழு முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னா சீனியர் புஷுக்கு இருக்கு. அதை ஜூனியர் புஷா இருக்கிறது தொடர்ந்துறது. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, வெள்ளச்சேதம் எங்கன்னு சொன்னா வடகொரியாவில் ஏற்பட்ட வெள்ளச்சேதம் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு தொடர்பில் ஏற்பட்டுச்சு. அந்த வெள்ளச்சேதத்தின் காரணமாக அங்கே என்ன பிரச்சனை ஏற்படுது என்றால், அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் அங்கே பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குது அந்த அணு ஆயுத நிலையங்கள். ஏனென்றால் ஏற்கனவே வடகொரியாவோடு மல்லுக்கு நிற்குது அமெரிக்கா, அந்த அணு ஆயுதங்களை பிரயோகிக்கக்கூடாது, தென்கொரியா மீது தாக்குதல் நடத்த தயாராகி வருது என்று. இன்னொரு புறத்தில் சைனாவும் வடகொரியாவுக்கு எதிராக களம் கண்டு வருகிறது. இந்த நேரத்தில் மழை பெய்து அந்த அணு ஆயுத நிலையங்கள் எல்லாம் சேதமடைந்ததால் 2 வார காலத்திற்குள் மீண்டும் அதை சரிப்படுத்தி வைத்து 3வது முறையாக, ஏற்கனவே 2 முறை அணு ஆயுத சோதனை நடத்தியிருக்கிறது வடகொரியா. இந்த நேரத்தில் மழையால் சேதப்படுத்தப்பட்ட நிலையிலும் கூட 2 வாரத்தில் துரிதமான முறையில் அதை சீர்படுத்தி 3வது முறையாக அணு ஆயுத டெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கு. அப்போ இப்படி டெஸ்ட் செய்தால் இது சீனாவை பாதிக்கும், சீனா மீது போர் தொடுப்பதற்கான ஒரு முஸ்தீபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. அமெரிக்கா இந்த விஷயத்தில் ஏற்கனவே வடகொரியா மீது பல பொருளாதார தடையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிற நிலையிலே இந்த செய்தி மீண்டும் 3வது முறையாக ஒரு அணு ஆயுத சோதனையை நடத்த போகிறது வடகொரியா என்ற செய்தி அமெரிக்காவுக்கு உண்மையிலேயே கடுப்பாயில். எப்படின்னா, அவங்களோட சேட்டலைட் மூலம் எங்க நடக்க போகுதுங்கிறத ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க, ஆய்வு செஞ்சு அதற்கான சோதனையில் இறங்க போறாங்க அப்படிங்கிற தகவலை அமெரிக்கா சொல்லியிருக்கு. இவங்க 2 பேருக்கும் போர் முழுமோ சீனாவை கோபத்தை உண்டு பண்ணுமோ செய்தி சொன்னாலுமே, நீ அணு ஆயுதம் வச்சிருக்கிறீங்கல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க கொரியாவும் ஈரானும் அணு ஆயுதத்தை செறிவூட்டுகின்றார்கள், அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ண போறாங்க, அவங்க மிகப்பெரிய உலகத்துக்கு ஆபத்து இருக்கு அப்படிலாம் கொதிக்கிற பிரான்ஸு, அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகள், இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் இருந்தாலும் நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க? அப்போ இதுக்கு ஒரு பொது நீதி இருக்கணும். நான் ஆயுதங்களை எல்லாம் வச்சிருப்பேன், நீ ஆயுதம் வைக்கக்கூடாது, நீ ஆயுதம் வைக்கக்கூடாதுன்னா நாம அணு ஆயுதத்துக்கு எதிரான ஆளுங்க தான். இந்திய தொகுதி ஜமாத்தை பொறுத்தவரை அணு ஆயுதங்கள் இல்லாத உலகம் வேண்டும் என்ற கருத்தை வைக்கிறவங்க தான். அப்ப எல்லாரும் அணு ஆயுதத்தை துறக்கணும். அப்போ ஐநா சபை இருக்குல்ல, 193 நாடுகள் உறுப்பினர்களா இருக்கிறீங்களா, ஒரு ஒட்டு மொத்தமா ஒப்பந்தம் போடுங்க, எல்லாரும் தாங்கள் வைத்திருக்கின்ற அணு ஆயுதங்களை என்ன செஞ்சிருவோம், மொத்தமா வச்சு போட்டு கடையை முடிச்சிருவோம். அப்ப அமைதி ஏற்படுமா இல்லையா? அப்ப என்னன்னா ஒற்றை நீதியா இருக்கு, அவர்களுக்கு மட்டும்தான் நீதி, அணு ஆயுதத்தை நான் மட்டும்தான் வைத்துக் கொள்ள வேண்டும், நான் ஃபுல் எக்யூப்டா இருக்கணும். அப்ப நான் ஃபுல்லா எக்யூப்டா இருக்கிறப்ப நீங்க எப்படி இருப்பீங்க? நிராயுத பாணியா இருப்பீங்க. அப்ப நிராயுத பாணியாக பிற நாடுகள் இருக்க வேண்டும், நான் முழு வளமான இருக்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவுடைய சதித்திட்டம். அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை மூக்க நுழைக்கிறக்கூடிய திறனையும் அது அருகதையும் யாருக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு இல்லை என்ற விஷயத்தை தான் நாம் சொல்லணும். ஆனா இது தொடர்ந்து அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்ப என்னன்னா, அணு ஆயுதம் இல்லாத நாடுகள், பல நாடுகள் அணு ஆயுதத்தை
அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, மின்சாரம் போன்ற விஷயங்களை செறிவூட்டுவதற்காகத்தான் நாங்கள் இதையெல்லாம் பயன்படுத்திக்கிற விஷயத்தை சொன்னாலுமே அணுவில்லா உலகம்தான் அமைதியான உலகமா இருக்கும். ஏனென்றால் கோபம் ஒருத்தனுக்கு கையில துப்பாக்கி ஒருத்தன் வச்சுக்கிறான், அவனை சீண்டி பார்க்குறப்ப கோபம் வர்றப்ப எடுத்து சுற்றுவான் பார்த்தீங்களா, அதே அடிப்படையில் தான் அணு போகும். ஆனால் இந்த விஷயத்தில் மூக்கு நுழைக்கக்கூடிய தேவை வேலை அமெரிக்காவுக்கு இல்லை. அடுத்து சிரியாவை பற்றி செய்தி சொல்லு. சிரியாவை பற்றி செய்தி பார்த்தீங்கன்னா வழக்கமா ஏற்கனவே நம்ம பேசுகிற மாதிரி தான். அது தொடர்ந்து இங்கே அரசாங்கத்துக்கு எதிராக தாக்குதல் நடந்து வருகிறது. மக்கள் புரட்சி ஒரு 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 சைடில் வந்து மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியின் அந்த பார்டரில் சிரியாவுடைய துருக்கிக்கும் பார்டரில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை வந்து மக்கள் புரட்சியினர் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கே அவர்கள் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இப்போ சமீபத்தில் நடந்த தாக்குதலில் கூட வந்து வான்வழி தாக்குதல் நடத்தி 42 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த போர்கள் எல்லாம் வந்து உயிரிழக்க காரணமாக இருக்கக்கூடிய இந்த போர்களை வந்து முற்று முழுதாக வந்து நம்ம உலக பூமி பந்திலும் துளைத்து எறியணும். ஆனால் இது போன்ற போர்களை இன்னும் வந்து சிரியாவில் அந்த போர் முடியாமல் இருப்பதற்கு காரணம் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பின்னாடி இருந்து இயக்கி வருது. மக்கள் புரட்சி என்று சொன்னாலும் கூட அந்த மக்களை வந்து தூண்டிவிடக்கூடிய இன்னொரு பகுதியில் தங்களுடைய அந்த சிஐயோடைய உளவு நிறுவனங்களை அனுப்பி, எஃபிஐடைய உளவு நிறுவன அதிகாரிகளை அனுப்பி அங்கே இந்த தூண்டிவிட்டு அந்த ஒரு நாட்டிலே ஸ்திரத்தன்மை நிலைத்து இருக்கக்கூடாது. ஸ்திரத்தன்மை இருந்தால் அங்கே அமைதி நிலவும். அந்த ஸ்திரத்தன்மை இல்லாத பட்சத்தில் தான் அங்கே குழம்பிய கொட்டிகளை மீன்பிடின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியான ஒரு நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருப்போம். சிரியாவுடைய அதிபர் வந்து இஸ்லாத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் பேர் வந்து ஆசாத்தா இருக்கலாம், சுதந்திரமா இருக்கலாம். ஆனால் அவர் வந்து எப்படின்னா மதத்தை இஸ்லாமிய மார்க்கத்திலே வந்து தனக்கிட்ட ஒரு சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு அளவி போன்ற சம்மந்தம் இல்லாத தன்னோட தீன் எப்படி வந்து அக்பர் தீன் இல்லாஹின்னு ஒரு புதிய கொள்கை கொண்டு வந்தாரோ, எப்படி கடாஃபி வந்து கிரீன் புக்னு ஒன்று இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடிய இறைவனுடைய இறுதி வேதமான திருக்குரான் இருக்கின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழி இருக்கின்றது, அதெல்லாம் விட்டுட்டு புது சட்டத்தை அக்பர் கொண்டு வந்தாங்க, தீன் இல்லாஹின்னு ஒன்று கொண்டு வந்தார். அது மாதிரி இவர் நம்ம கடாபி வந்து ஒரு புத்தகத்தை கொண்டு வந்த மாதிரி கிரீன் புக்னு ஒரு கொண்டு வந்த மாதிரி இவர் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து இவர் ஒரு தனி வழியை காட்டி கொண்டு இருக்கின்றார் என்பதனால தான் அவருக்கு. ஆனால் இந்த கொள்கையே சியாயிசம் என்ற ஈரானை சார்ந்த அந்த கொள்கையோடு பேஸா இருக்கிறனால ஈரான் போன்ற நாடுகள் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுது. ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதியாகவும் இருக்கிற ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணுது. இந்த பக்கம் பார்த்தால் அங்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். ஏன்னா பெரிய பெரிய மிகப்பெரிய வரலாற்று சின்னங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நாடாகத்தான் சிரியா இருந்து கொண்டிருக்கின்றது. டெமாஸ்கஸ் என்பது மிக பழமை வாய்ந்த ஒரு நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் என்னவென்றால், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களும் இறைவனிடம் கையேந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். சிரியாவில் அமைதி ஏற்பட வேண்டும், உலகத்தில் எல்லாம் அமைதி ஏற்பட வேண்டும். அந்த அமைதியை நோக்கித்தான் நாம் பயணிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை செய்வதுடன் அடுத்து இன்னொரு செய்தியை பார்த்தோம் என்றால் அமெரிக்காவோடு சார்ந்த செய்தி, ஐநாவை சார்ந்த செய்தி. ஐநாவில் 193 நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஐநா பார்த்தீங்கன்னா 2012 2013 வரைக்கும் ஒரு பட்ஜெட்டை போடுதுங்க. எந்த பட்ஜெட் போடுதுன்னா நிதிக்கான ஃபினான்சியல் பட்ஜெட். நம்ம கண்ட்ரிலே ஃபினான்சியல் பட்ஜெட் போடுவோம். இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பல நாடுகள்ல இருந்து நிதியை வாங்கி, நம்ம கூட ஐநாவில இருந்து கடன் வாங்குறோம், ஐநாவில இருந்து கடன் வாங்குறப்ப பல இந்தியர்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், ஐநாவுக்கு இப்படி இவ்வளவு காசு இருக்கும். அப்ப சாதாரணமா இந்த கேள்விக்கு இந்தியர்களே பதில வச்சுக்கிறாங்க. எப்படின்னா அமெரிக்காவோட காசு ஐநாவுக்கு காசா இருக்கும். அப்ப அமெரிக்காவுடைய காசு மட்டும் உலகில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு வந்து இத்தனை சதவீதம் காசு வந்து நம்ம வந்து ஐநாவுக்கு கொடுக்கணுங்கிறப்ப அந்த காசுகளை எல்லாம் அந்த பணங்களை எல்லாம் மொத்தமா வைத்து உலகில பிரச்சனை ஏற்படுறப்ப அது ஐநாவே வகுத்து வைத்திருக்கு. நிதி என்பது வந்து ஒரு நாட்டோட தேசிய மொத்த வருவாய் இருக்கு பாத்தீங்களா, ஆமா, அந்த வருவாயில இருந்து நீங்க இத்தனை % தரணும் அப்படின்னு அந்த வகுத்து வைத்திருப்பது வந்து இந்த வருடம், அதாவது நீங்க சொன்ன 2012-13 வந்து இந்தியாவும் சீனாவும் பிரேசிலும் தான் அதிகப்படுத்திருக்காங்க. அந்த சதவீதம் நீங்க அதிகமா தரணும். இப்போ மற்ற நாடுகள்லாம் குறைஞ்சிருக்குது. 193 நாடுகள் இருந்தாலும் கூட ஒரு பெரிய ஒரு வருமானம் தான் இது. இது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா இந்த போர் நடக்கக்கூடிய இடங்களில் ஐநாவுடைய மனித உரிமை ஆணையம் போறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடங்கள்ல அந்த செலவுக்கு வந்து அவங்களுடைய அந்த எக்ஸ்பென்ஸ் அதுக்கு அந்த மாதிரியான செலவுகளாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏமன், சிரியா இந்த மாதிரியான இடங்களில் நடக்கக்கூடிய போர், அந்த போரினால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கான நிவாரண பணிகள், அதுக்கு தான் இந்த நிதியெல்லாம் பயன்படுறாங்க. அப்போ இந்த நிதியெல்லாம் அதுக்கு பயன்படுத்துன்னு சொன்னால் இந்த தடவை இந்தியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா சதவிகிதம், அதாவது போன தடவை 5% கொடுத்துருக்கு இந்தியா. ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தேசிய வருவாயில் 5% வந்து அவங்க அந்த ஐநாவிற்கு கொடுத்திருக்கிறது. இந்த முறை பார்த்தீங்கன்னா 6.1%, அதாவது கூடுதலாயிருக்கு. அதேமாதிரி ஒவ்வொரு நாடும் பார்த்தீங்கன்னா 2-3 நாடுகள் தான், பிரேசில், சீனாவது வந்து 61% அதிகரிச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா 5.1. அப்போ இந்தியாவுக்கு வந்து 5 இருந்துச்சு, இப்போ வந்து அதில் அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி பிரேசில் வந்து 1.26% கடந்த வருஷம் கொடுத்தது நிதி ஐநாவுக்கு, இப்போ வந்து 2.9% அதிகரித்திருக்கிறது. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சதை காட்டுது. இதில் 13.5% கொடுத்த ஜப்பான் வந்து 10.8% கொடுத்துருக்கு. அதே மாதிரி பிரான்ஸு, மற்ற நாடுகள் எல்லாருமே வந்து லிபியா,
எல்லாம் இறங்கி இருக்குன்னு சொன்னா அந்த பொருளாதார ரீதியாக இந்தியா வந்து ஒரு தண்ணீரை பெற்றுன்னு எடுத்துக்கலாமா? அதை கடந்த வருடத்தை விட இந்த முறை வந்து அதிகமான ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்கிறதா இந்திய பொருளாதாரம் என்ற கேள்வி எழுது. 6.5% வளர்ச்சியை நோக்கி இந்தியா சொல்றதுனால இந்தியாவுடைய சதவீதத்தை கொஞ்சம் கூட்டி இருக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா பிரான்ஸோடைய சதவீதங்கள் கம்மியா இருக்கு. பிரான்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கம்மியா இருக்கு. அவங்களுக்கு போட்டுக்கிற பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. பிரிட்டனு கம்மியா இருக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப அடுத்து இன்னொரு செய்தி கூட வந்துட்டு இருக்கு. பிரான்ஸுக்கு வந்து மிகப்பெரிய வேலையில்லா திண்டாட்டம் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. வேலை கிடைக்கணுங்கிறக்கா சாலைகள் இறங்கி போராடக்கூடிய மக்களா இருந்து கொண்டிருக்கிற செய்தி வர்றதுனால அந்த அடிப்படையில் இது போன்ற நாடுகளுக்கு எல்லாம் கம்மியா வச்சிருக்கிறாங்கன்னு இருக்கலாம். அடுத்த ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோம் என்றால் கூகுளை பற்றி ஒரு செய்தி. மாணவர்கள் இளைஞர்களுடைய மூளையை வந்து மங்கடிச்சது தான் கூகுள் சர்ச். நம்ம எல்லாம் போய் வந்து தகவல் தேவைன்னா போய் தேடுவோம் பாத்தீங்களா? கூகுள் சர்ச்ல போய் தேடுவோம், கூகுள்ல தேடுவோம், அப்புறம் வந்து யாஹூல தேடுவோம். இப்படி இன்ஸ்டன்டா உடனே ஒரு விஷயம் வேணும். இப்ப அபு ஃபைசல் இருக்காரு, அபு ஃபைசலை பத்தி தகவல் வேணும், அபு ஃபைசல் அடிச்சோம்னா டக்குன்னு அபு ஃபைசலை பத்தி தகவல் வந்துடும். அப்ப எதா இருந்தாலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ல ஒவ்வொரு நோட்ஸா கொடுப்பாங்க. நீ வந்து பிரிட்டனை பத்தி இந்த தகவல் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா இது பயாலஜியை பத்தி இந்த தகவல் எடுத்துட்டு வான்னு சொல்றப்ப இப்ப உள்ள குழந்தைகள் மாணவர்களுக்கு ரொம்ப எளிதா போயிடுச்சு. எப்படின்னா போக வேண்டியது, கூகுள் சர்ச் பண்ண வேண்டியது, உள்ளே போய் என்ன தகவலை மிஸ் என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த ஹோம்ஒர்க் உள்ள விஷயங்களை எடுத்துட்டு டக்குன்னு அதே பிரிண்ட் எடுத்துட வேண்டியது. இங்க பிரிண்ட் எடுக்க முடியாட்டா நெட் சென்டர்ல போய் வீட்டில் எடுக்க முடியலன்னா நெட் சென்டர்ல போய் பிரிண்ட் எடுத்துட்டு அப்படியே ஃபைல் பண்ணி மிஸ்டையோ மேடம்டையோ கொண்டு வந்து கொடுத்துருது. இதை என்ன சொல்றாருன்னா, ஏறக்குறைய வின் ரேடியோங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சவரும் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளரான டிராவர் பைலிஸ் 75 வயசாகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து அறிவு ரீதியான பின்னடைவு. எப்படி பின்னடைவுனா, முன்னாடி குழந்தைகளை சிந்திப்பாங்க, இது எப்படி ஆப்பிள் மேல இருந்து எப்படி கீழே விழுந்துன்னு சொல்றப்ப எப்படி சிந்திப்பாங்க. இப்ப சிந்திக்காம உடனே விடையை நோக்கி போறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, சிந்திக்கும் செயல்திறன், மூளையோடைய சிந்திக்கும் செயல்திறனை மழுங்கு அடித்து விட்டோம். இன்னொரு விஷயம் எப்படின்னா, குழந்தைங்க அப்பாட்ட கேள்வி கேட்பாங்க, அம்மாட்ட கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வினா, இது எப்படிமா வந்துச்சு, எப்படி வந்து பூ வந்து கீழே இருந்து வருது, எப்படி வந்து ஒரு சரியான செடியில இருந்து பூ முளைக்குது, எப்படி அணில் வருது, எப்படி அணில் வந்து உணவை எடுக்குது, இது போன்ற கேள்விகள்லாம் கேட்பாங்க. அந்த கேள்வி சில நேரத்துக்கு பல தந்தைகள் வந்து என்னடா இப்படி குழந்தை கேள்வி கேட்குதுங்கிற அடிச்ச தந்தைகள்லாம் இருந்தாலும் கூட அவர் யோசனை பண்ணி தகவல் சொல்வார். இல்லாட்டா நீனா யோசனை செய்யும்பாங்க. அப்ப குழந்தைகள் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கும். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இது போன்ற இது வந்து ஒரு பார்வை இருக்கு. எப்படின்னா, மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, நம்ம பிள்ளைய பாரு கூகுள் சர்ச்ல போய் உள்ள போய் செய்தி எடுத்தது. பல தந்தைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பல பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கூகுள் சர்ச்ல போய் உடனே எடுத்து எந்த தகவல் கேட்டாலும் உடனே எடுத்து நம்ம பையன் கொடுத்துறான்னு நினைக்கிறான். ஆனா இதை எதிர்மறையாக இந்த விஞ்ஞானி யோசிக்கிறார். எப்படி யோசிக்கிறார்னா, சாதாரண மனிதனா இருந்தா பரவாயில்ல, எதிர்மறை என்ன யோசிக்கிறார்னா, இப்ப இவர் சொல்ற செய்தி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெற்றோருக்கும் இந்த விஞ்ஞானி சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, உங்கள் குழந்தைகளை உடனே தேட வைக்காதீங்க, சிந்திக்க வைங்க, சிந்திச்சு அதற்கான ரிசல்ட் கிடைக்கலைன்னா அதுக்கப்புறம் தேட வைங்கிற செய்தியாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்திய தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமான சமூக அரசியல் ரீதியான பணிகளை களங்கள் இறங்கி செய்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் பல்வேறு மருத்துவமனை தாவா, அரச தான முகாம்கள் போன்ற விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கின்றன. இப்போது ராமநாதபுரம் மதுரையை சுற்றி உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மிகப்பெரிய நோய்கள் தாக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படின்னா வந்து டெங்கு காய்ச்சலுங்கிறாங்க, விஷ காய்ச்சலுங்கிறாங்க, வைரஸ் காய்ச்சலுங்கிறாங்க. இருக்கிறப்ப இரத்தத்துடைய தேவை மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்திய தௌஹீத் ஜமாத்துல நூற்றுக்கணக்கான இரத்த குடைதானிகள் வந்து பதிவு செய்து இருக்கின்றார்கள். அப்படி பதிவு செய்து இருந்தாலும் கூட இன்னும் பற்றாக்குறை அதிகமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து இரத்தத்தை கொடை கொடுக்கக்கூடிய சகோதரர்கள், பல உயிரை காக்கக்கூடிய மாபெரும் உன்னத பணியை செய்யக்கூடிய சகோதரர்கள் இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டால், மாநில நிர்வாகிகளை தொடர்பு கொண்டால் மிக நனதாக இருக்கும், பல உயிர்களை காக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்திய தௌஹீத் ஜமாத் மிகப்பெரிய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது, உயிர் காக்கும் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த செயலும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதே நேரத்தில் இந்திய தௌஹீத் ஜமாத் மலேசியாவில் நடக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான உலக தமிழர் பாதுகாப்பு மாநாட்டில் இரண்டாவது மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றது. அதில் இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய தேசிய தலைவர் SM பாக்கர் அவர்கள் எழுச்சி உரையாற்றி இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், எந்த இனங்களும் அழிக்கப்படக்கூடாது, எந்த இனங்களும் தாக்கப்படக்கூடாது, இஸ்லாம் ஒன்றே, எந்த இடமாக இருந்தாலும் அங்கு இஸ்லாத்தை எட்டி வைக்கக்கூடிய மிகப்பெரிய பணியான இஸ்லாம் ஒன்றுதான் அனைத்துடைய பிரச்சனைக்கும் தீர்வு என்ற எழுச்சி உரையை கோலாலம்பூரில் இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய தேசிய தலைவர் SM பாக்கர் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார் என்ற செய்தியும் இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்கின்றோம். அதே போன்று அந்த நிகழ்ச்சியில அந்த உலக தமிழர் 2வது மாநாட்டில் வந்து யாதவ மகாசபையின் தலைவர் தேவநாதன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய தமிழகம் கட்சியுடைய கிருஷ்ணசாமியும்
நம்முடைய சமூக ஆர்வல் கேஸ் மணி போன்றவர்கள் கூட அதில் கலந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை சொல்லிவிட்டு எகிப்து அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு முக்கியமான விஷயம். எகிப்திலே அதிபர் முர்சி சரியான முறையில் ஆட்சி செய்கிறார். அந்த பெரும் புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட அந்த ஆட்சியில் நிதானமாக ஒரு நிலையான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற போது சில நிர்வாக வசதிகளுக்காக சில சட்டங்களை இயற்றினார். அதை வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன செய்யணும், தனக்குத்தானே அதிகாரங்களை கூடுதலாக வரக்கூடிய வகையில் வந்து இவர் சட்டங்களை பிறப்பித்துக் கொண்டார் என்று மக்களை தூண்டிவிட்டு அந்த மக்களை தூண்டிவிட்டு பிரச்சனை செய்தார்கள். ஆனால் அதை வந்து 6 மாத காலம் பொறுத்து தேர்தல் ஆணையம் வந்து அரசியல் சாசனத்தை கொண்டு வரும். தேர்தல் ஆணையம் மக்களுடைய பெரும் ஆதரவோடு 63% கொடுத்திருக்கிறார்கள். அவர் என்ன கோரிக்கை வச்சாங்களோ மக்களுடைய ஆதரவோட வந்து நிறைவேறி இருக்கின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். போர் இல்லா உலகம் வேண்டும், உலகில் அமைதி ஏற்பட வேண்டும், தீவிரவாதம் பயங்கரவாதம் அனைத்தும் முற்றிலுமாகவும் முழுமையாகவும் ஒழிக்கப்பட வேண்டும். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் இறைவன் நாடினால் சந்திப்போம். நன்றி.